ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு உங்களோட பிசினஸ் இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி மூலியமா ஆரம்பிக்கணும்னு வந்ததுக்காகவே அதுக்கே ஒரு பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி ஆகணும். இந்த வீடியோ மூலமா உங்க எல்லாத்தையும் மீட் பண்றதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஸோ இன்னைக்கு ரியல் எஸ்டேட்னா என்ன, ரியல் எஸ்டேட்ல என்ன மாதிரியான பிசினஸ் செய்யலாம், ஐக்யூஐனா என்ன, ஐக்யூஐல என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு பிசினஸ் செய்யறதுக்குன்னு அதுக்கான பதிலை நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். பேசிக்கலி இன்னைக்கு ரியல் எஸ்டேட்ல நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் பிசினஸ் வந்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஹவுஸ் ஃபிளிப்பிங் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஹவுஸ் ஃபிளிப்பிங் எப்படி வேலை செய்யணும்னா, இன்னைக்கு ஒரு மோசமான கண்டிஷன்ல இருக்கிற ஒரு வீட்டை வாங்கி A to Z ரெனோவேஷன் கம்ப்ளீட் பண்ணோன்னே அந்த வீட்டை நம்ம மார்க்அப் பண்ணி ஒரு கிளையனுக்காக வைப்போம். இந்த மாதிரியான பிசினஸ் வந்து நார்மலி பெரிய பெரிய இன்வெஸ்டர் தான் பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கு கையில கேஷ் 2 லட்சத்திலிருந்து 4 லட்சம் வெள்ளி வரைக்கும் நம்மளுக்கு தேவைப்படும். ரெண்டாவது டைப்ஸ் ஆஃப் பிசினஸ் நம்ம பார்த்தோமா, ஒரு ஏஜென்சி கீழே நீங்க ஜாயின் பண்ணி ஒரு ஏஜென்டா உங்க பிசினஸ் ரன் பண்றது. ஸோ இது எப்படி வேலை செய்யணும்னா, இன்னைக்கு நீங்க ஒரு வீடு வித்தீங்கன்னா மொதல் கமிஷன் அந்த ஏஜென்சிக்கு போயிட்டு தான் அந்த ஏஜென்சில இருந்து உங்களோட கமிஷனை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் நீங்க ஒரு ஏஜென்சிக்கு ஏஜென்டா ஜாயின் பண்ணா இது வந்து வேலை செய்யும். ஸோ அந்த வகையில் பார்த்தோமா, இன்னைக்கு மலேசியாவில் ஒண்டி பிளஸ் மைனஸ் 1500 ஏஜென்சி வந்து பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஐக்யூஐ இஸ் ஒன் ஆஃப் த டாப் ஏஜென்சி. எதனால ஐக்யூஐ வந்து ஒன் ஆஃப் டாப் ஏஜென்சியா இருக்கு, அதுக்கான ரீசனை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னைக்கு மலேசியாவில் நம்ம பார்த்தோமா, ஐக்யூஐ 23 பிரான்ச்சஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. குளோபல் லெவல்ல 40,000 மேற்பட்ட ஏஜென்ட்ஸ் வந்து இந்த கம்பெனிக்கு எல்லாம் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ ஏஜென்சியும் குளோபல் லெவல்ல ஒரு கம்பெனியால மேனேஜ் பண்ணி அந்த கம்பெனியை ரன் பண்ண முடியுதுன்னா இதுக்கு முக்கியமான காரணமே அந்த கம்பெனியோட சிஸ்டம். ஸோ இன்னைக்கு ஐக்யூஐல எலிட் டீம் நம்ம பார்த்தோமா, ஒன் ஆஃப் த டாப் அண்ட் லார்ஜஸ்ட் ஏஜென்ட் வச்சிருக்கிற ஒரு டீம். ஸோ அண்ட் இந்த எலிட் டீம் எலிட் டாப் நாச், அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் இந்தியன் டீம் இன்னைக்கு இந்த ஐக்யூஐல உருவாக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம டீம் தான். இன்னைக்கு இந்த எலிட் டீம் கீழே எலிட் டாப் நாச்ன்ற டீம் டாப் பெர்ஃபார்மிங் டீமா நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு கம்பெனி டாப், நீங்க ஜாயின் பண்ற டீம் டாப். இது மூலியமா நீங்க வந்து ஜாயின் பண்ற மூலியமா நீங்களும் டாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இங்க ரொம்பவே அதிகமா இருக்கு guys. ஸோ இன்னைக்கு கம்பெனியோட பேக்ரவுண்ட், டீமோட பேக்ரவுண்ட் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எதுக்காக நீங்க ஐக்யூஐல வந்து ஜாயின் பண்ணணும், இங்க ஜாயின் பண்ற மூலியமா என்ன வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு காத்திருக்கு, இதுக்கான பதில தான் நான் இப்போ உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ரீசன் நம்பர் 1 என்னன்னு பார்த்தோமா, இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த காமன் பிசினஸ் மோஸ்ட் ஆஃப் த ஏஜென்சில ரன் பண்றது என்னன்னு பார்த்தோமா, ஒன்னு வந்து சப்சேல் ப்ராப்பர்ட்டி, ரெண்டாவது வந்து சப் ரெண்ட் இல்ல ரெண்டல் டீல் நம்ம சொல்லுவோம். ஸோ 1-2 கேசஸ்ல வந்து அவங்களுக்கு மேபி 1 to 4 ப்ராஜெக்ட்ஸ், நியூ ப்ராஜெக்ட்ஸ் வந்து செர்டன் ஏரியால வந்து ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஐக்யூஐல ஒண்டி நம்ம பார்த்தோமா, ஆல் ஓவர் த மலேசியால நம்ம 700 பிளஸ் மைனஸ் நியூ ப்ராஜெக்ட்ஸ் வந்து இங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வகையில இவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்னா இது ஏஜென்ட்கான ஒரு பிரிவிலேஜ் தான். ஓகே, ரீசன் நம்பர் 2 என்னன்னு பார்த்தோமா, இன்னைக்கு நம்ம ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஏஜென்சியா இருக்கும். இன்னைக்கு மலேசியாலே ஒன் ஆஃப் த டாப் டெவலப்பரோட. ஸோ அந்த டெவலப்பர் யாருன்னு நம்ம பார்த்தோமா, எக்ஸின் டெவலப்பர் நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல ஒரு வீடை வித்து கிளைண்ட் எஸ்பி எல்லாம் சைன் பண்ணிட்டா உங்களோட கமிஷன் உங்களோட அக்கௌண்ட் போறதுக்கு இங்க 4 to 6 மாசம் பிடிக்கும். ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு எக்ஸிமோட வீடை வித்து அந்த கிளைண்ட் எஸ்பி எல்லாம் சைன் பண்ணிட்டாங்கன்னா விதின் 5 ஒர்க்கிங் டேஸ்ல உங்களோட கமிஷன் உங்க பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ இதை தவிர்த்து இன்னைக்கு நீங்க எக்ஸிமோட ப்ராஜெக்ட் ஃபோக்கஸ் பண்ணி விற்கிறனால வேற வாய்ப்புகளும் இங்க நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோமா, இன்னைக்கு ஜனவரி டு டிசம்பர் நீங்க எக்ஸிமோட ப்ராஜெக்ட் வந்து 6 மில்லியன் ப்ரொடக்ஷன் வந்து ஹிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து கார் போனஸ்க்கு வந்து என்டைட்டில் ஆகுவீங்க. ஸோ இந்த கார் போனஸ் மூலியமா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, கம்பெனி உங்களுக்கு BMW இல்ல மர்சிடிஸ் பென்ஸ் எடுத்து கொடுத்து 12 மாசம் இன்ஸ்டால்மெண்ட்டும் கட்டி உங்களோட டவுன் பேமெண்ட்டும் கவர் பண்ணி நீங்க இங்க ஒரு காடி எடுத்துக்கலாம். கேட்கவே நல்லா இருக்குதானே கைஸ், காசும் கட்டி உங்களுக்கு காடியும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ரெண்டாவது என்னன்னு பார்த்தோமா, இன்னைக்கு அதே ஜனவரி டு டிசம்பர் நீங்க எக்ஸிமோட ப்ராஜெக்ட் வந்து 12 பில்லியன் ப்ரொடக்ஷன் ஹிட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஹோம் போனஸ்க்காக என்டைட்டில் ஆகுவீங்க. ஸோ இது மூலியமா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனி ஆஃப் த எக்ஸிம் ப்ராஜெக்ட் நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு அந்த வீட்டோட விலை 4 லட்சம் வெள்ளினா உங்களுக்கு 2 லட்சம் வெள்ளிக்கு தான் வந்து அவங்க விற்பாங்க. ஸோ மூணாவது இன்சென்டிவ் என்னன்னு பார்த்தோமா, இது வந்து சீசனல் பேசிஸ் தான் வரும். மேபி ஒரு வருஷத்துல 1-2 டைம்ஸ் தான் வரும். இன்னைக்கு எனி ஆஃப் த கேம்பிங்ல நீங்க வந்து ப்ரொடக்ஷன் ஹீட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஐபோன், ஐபேட், ஐமேக் இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நீங்க வீன் பண்றதுக்கான வாய்ப்பு இங்க இருக்கு. மூணாவது இன்சென்டிவ் என்னன்னு பார்த்தோமா, டிராவல் இன்சென்டிவ். இன்னைக்கு ஒரு வருஷத்துல இவ்வளவு ப்ரொடக்ஷன் நீங்க டார்கெட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா கம்பெனி கேம்பிங் படி நீங்க குவாலிஃபைட் ஆகுனீங்கன்னா வெளிநாட்டுக்கு சுத்தி பார்க்கறதுக்கான வாய்ப்பும் எங்க கம்பெனி ஃப்ரீயாவே கொடுப்பாங்க. அஞ்சாவது இன்சென்டிவ் என்னன்னு பார்த்தோமா, ஒரு வருஷத்துல நீங்க 100 மில்லியன் ப்ரொடக்ஷன் முடிச்சிட்டீங்கன்னா கம்பெனி உங்களுக்காக ஒரு பர்சனல் டிரைவர் வந்து ஹையர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க எவ்வளவு உங்க எஃபர்ட் போடுறீங்களோ அவ்வளவு ரிவார்ட் வந்து உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும். ரீசன் நம்பர் 3 என்ன நம்ம பார்த்தோமா, இன்னைக்கு வேர்ல்ட் டிஜிட்டல் டெக்னாலஜி தான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு மார்க்கெட்ல எது கரண்ட் டெக்னாலஜியா இருந்தாலும் ஐக்யூஐ உடனே அதை அடாப்ட் பண்ணி அவங்க ஏஜென்ட்டுக்கு ட்ரைனிங் மூலியமா வந்து இங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த கம்பெனில அவ்வளோ ஏஜென்ட்ஸ் ரன் பண்ண முடியுதுன்னா குளோபல் லெவல்ல அதுக்கு அவங்களோட டெக்னாலஜி அடாப்டேஷன் தான் வந்து காரணம். அதுல ஒன் ஆஃப் த டெக்னாலஜி நம்ம என்னன்னு பார்த்தோமா, ஐக்யூஐ ஹெட்லெஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ உங்களோட சப்மிஷன் பண்றது வந்து உங்களோட ஏஜென்ட் ரெக்ரூட் பண்றது இது எல்லாமே ஆல் இன் ஒன்னா நீங்க ஒரே வெப்சைட்ல வந்து ஒரே ஆப்ஸ்ல வந்து நீங்க உங்களை மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர்த்து வந்து அட்வான்ஸ் ஆப் லைக் ஐக்யூஐ சூப்பர் ஆப்ஸ், ஐக்யூஐ எலிட் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் வந்து ஒரு பிசினஸ் ரன் பண்றதுக்கு இப்போ உள்ள கரண்ட் சிச்சுவேஷனுக்கு வந்து இங்க ரொம்பவே உங்களுக்கு உதவியா இருக்கும். ரீசன் நம்பர் 4 என்னன்னு நம்ம பார்த்தோமா, ட்ரைனிங் அண்ட் எஜுகேஷன். இன்னைக்கு ஐக்யூஐ இருக்கட்டும் இல்ல ஐக்யூஐ கீழே இருக்கிற நம்ம எலிட் டீமா இருக்கட்டும் எவ்ரி மந்த் வந்து ட்ரைனிங் ரன் பண்ணுவாங்க.
ஸோ இந்த ட்ரைனிங் மூலியமா எஸ்பெஷலி நியூ ஏஜ்னா ஜாயின் பண்ற உங்களை நீங்க மார்க்கெட்ல என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றீங்களோ அது ட்ரைனிங் மூலியமா வந்து உங்களை கைட் பண்ண பார்ப்பாங்க. அதை தவிர்த்து நம்மளோட டீம் எலிட் டாப் நாட்ச் நம்மளும் வந்து எவ்ரி மந்த் வந்து தமிழ்ல ஒரு ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இதை தவிர்த்து நம்ம எலிட் டாப் நாட்ச்ல நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் தமிழ் போர்ட்டல் வந்து உருவாக்கி இருக்கோம் நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஏஜென்ட்காக. ஸோ இன்னைக்கு இவ்வளவு காம்படிட்டிவா இருக்கிற மார்க்கெட்ல ஒரு ஏஜென்டா ஜாயின் பண்ணி நீங்க ப்ரோக்ரஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இவ்வளவு ட்ரைனிங் அண்ட் எடுகேஷன் இப்போ உள்ள டெக்னாலஜிக்கு இருந்த மாதிரி அடாப்ட் பண்ணாதான் உங்களால உங்க பிசினஸ்ல வந்து ப்ரோக்ரஸ் பண்ண முடியும் guys. ஓகே guys, இன்னைக்கு நான் ஒரு ஏஜென்டா ஜாயின் பண்ணிட்டேன், எவ்வளவு நான் earn பண்ண முடியும் இந்த இண்டஸ்ட்ரியிலன்ற கேள்வி உங்க எல்லாத்துக்குமே இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கேட்டகரி, இன்னைக்கு நீங்க ஒரு செகண்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி இல்ல சப்சேல் ப்ராப்பர்ட்டி விக்கிறீங்கன்னா 1-3% உங்களுக்கான கமிஷனா இருக்கும். ஸோ இது வந்து 1%, 2%, 3% நீங்க விற்கிற ப்ராப்பர்ட்டியை பொறுத்து இருக்கு. ஸோ ரெண்டாவது, இன்னைக்கு நீங்க ஒரு ரெண்டல் டீல வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு மாசத்தான ரெண்டல் பேமெண்ட் வந்து உங்களுக்கான கமிஷன். மூணாவது வந்து இதுவே நீங்க ஒரு நியூ ப்ராஜெக்ட் செஞ்சீங்கன்னா அதுக்கான கமிஷன் ரேஞ்ச் வந்து 1% 5% வரைக்கும் நீங்க earn பண்றதுக்கான வாய்ப்பு. ஸோ பேசிக்கலி இப்படிதான் ஒரு ப்ராப்பர்ட்டி ஏஜென்ட் வந்து கமிஷன் வந்து earn பண்ணுவாங்க. ஸோ இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், நான் ஐக்யூல ஜாயின் பண்ணிட்டேன், ஒரு ஏஜ்னா பர்சனல் சேல்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் நல்லா சம்பாதிக்கிறேன், என்னோட சொந்த டீமை வந்து நான் பில்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் கண்டிப்பா முடியும். இன்னைக்கு ஒரு டீமை பில்ட் பண்றதுனால அது மூலமா எனக்கு என்ன ஆதாயம் நீங்க கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உங்க கீழே ஒரு புது ஏஜென்ட்ஸை வந்து நீங்க ரெக்ரூட் பண்றீங்க, அந்த ஏஜென்ட்ஸ் வந்தோன்னா ஒரு புது சேல்ஸ் பண்றாங்கன்னா அந்த ஏஜென்ட் பண்ற சேல்ஸ்ல இருந்து நீங்க ஒரு ஓவர் ரைடிங் கமிஷன் வந்து earn பண்ணுவீங்க. ஸோ இதுவே உங்களோட ஏஜென்ட்ஸை நீங்க ரெக்ரூட் பண்றது அதிகமாக நீங்க earn பண்ற பேசிவ் இன்கம் வந்து அதிகமாக தான் ஆகும். இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க சிம்பிள் வேர்ட்ஸ் நம்ம சொல்ல போனோமா, இன்னைக்கு நீங்க சேல்ஸே பண்ணாம உங்க கீழே இருக்கிற டீம் மெம்பர்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணாங்கன்னா நீங்க ஒரு பேசிவ் இன்கம் வந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த இடத்துல. ஸோ அந்த வகையில இது வந்து MLM கேட்டீங்கன்னா இது வந்து MLM பிசினஸ் இல்ல, ரியல் எஸ்டேட்ன்றது ஒரு பியூரான பிசினஸ். ஸோ அதை தவிர்த்து வந்து இன்னைக்கு நீங்க எவ்வளவு ப்ரோக்ரஸ் பண்றீங்களோ, எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா உங்க பிசினஸ் ரன் பண்ணி உங்களோட ப்ரொடக்ஷன்லாம் ஹீட் பண்றீங்க, உங்க டீமை பில்ட் பண்ணி பெருசாக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பொசிஷனும் கம்பெனில வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி ஏஜென்டா ஜாயின் பண்றீங்க, அடுத்த லெவல் வந்து லீடர், டீம் மேனேஜர், குரூப் வைஸ் பிரசிடென்ட், இந்த மாதிரியான ஆகிறதுக்கான வாய்ப்பு இங்க ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பொசிஷன்லாம் எப்படி வேலை செய்யும், நீங்க எப்படி earn பண்ணுவீங்கன்னு ஒன்ஸ் நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணும்போது நான் டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே கைஸ், இன்னைக்கு எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது கம்பெனியா இருக்கட்டும், நீங்க எப்படி earn பண்ணீங்க, உங்களோட கமிஷன் ரேட் எவ்வளவு, எப்படி நீங்க டீமை பில்ட் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நான் ஐக்யூல ஜாயின் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்னு இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இப்போ நீங்க ஐக்யூல ஜாயின் பண்ணணும்னா உங்களோட செல்ஃபை வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இது எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுமா, ஒரு ரெஃபரல் லிங்க் மூலமா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. நார்மலி கரண்ட் ரேட் ஃபார் ஜாயினிங் வந்து 550 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனா இப்போ நம்ம கரண்ட்லி வந்து ப்ரொமோஷன் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ எவ்வளவு கரண்டான ரேட் ஓடிக்கிட்டு இருக்குன்னு ஒன்ஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த ஃபைனல் ப்ரோக்ரஸ்ல உங்களுக்கு தெரிய வரும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க எனி டைம் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். இதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர். ஒன்ஸ் நீங்க ரெஜிஸ்டர் எல்லாம் பண்ணி பேமெண்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேமெண்ட் ஸ்லிப் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பிரதர், நான் எல்லா ஸ்டெப்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், பேமெண்ட்டும் வந்து பே பண்ணிட்டேன், இப்போ நான் இமீடியட்டா என்னோட பிசினஸ் ரன் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் முடியாது. இதுக்கு காரணம், ஒன்ஸ் நீங்க ஏஜென்டா ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கம்பெனில 4 days நியூ ரெண்ட் ட்ரைனிங் ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை கம்பல்சரியா நீங்க வந்து அட்டென்ட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ட்ரைனிங் பேசிக்கலி நம்ம பார்த்தோமா 9 to 5 வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதோட ட்ரைனிங் ஸ்கெடியூல் வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் எவ்ரி மந்த் வந்து அவங்க வெளியாக்குவாங்க. ஸோ நீங்க அந்த தேதியில ஃப்ரீயா இருக்கீங்களான்னு பார்த்துட்டு அந்த ட்ரைனிங்கை ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க அதை அட்டென்ட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்க அட்டென்ட்லாம் பண்ணிட்டோன்னே அந்த 4வது நாள்ல வந்து ஃபைனல் டே வந்து ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க எனக்கு கம்பேக் பண்ணுங்க. ஸோ 3வது ட்ரைனிங் நம்ம என்னன்னு பார்த்தோமா, ரெண்ட் டேக் நம்ம சொல்லுவோம், ரியல் எஸ்டேட் நெகோஷியேட்டர் டேக். ஸோ இது வந்து என்னன்னு நம்ம பார்த்தோமா, ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்டா இருக்கிறதுக்கு நீங்க ஒரு ரிஜிஸ்டர்ட் லைசன்ஸ் ரியல் எஸ்டேட் ஏஜென்டா வந்து இருக்கணும் மார்க்கெட்ல. ஸோ இந்த ஒரு ரிக்வயர்மெண்ட் வந்து இஸ் அண்டர் மலேசியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் கீழ வந்து இருக்கும். ஸோ இதுக்கான காஸ்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரைனிங்க்கு 648 வெளியே வந்து வரும். ஆனா இந்த ஒரு விஷயம் வந்து நீங்க ஆப்ஷனலா வந்து வச்சுக்கலாம். ஒன்ஸ் நீங்க 4 days ரன் ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க உங்களோட பிசினஸ் ரன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க ப்ரோக்ரஸ் பண்ண இந்த ரன் டேக்ன்றது அபார்ட் ஃப்ரம் யோர் ப்ரோக்ரஸ். ஸோ ஒன்ஸ் இந்த எல்லா ஸ்டெப்புமே நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னு ஃபைனல் ஸ்டேஜா வந்து நம்ம 1-to-1 மீட் பண்ணி நான் எப்படி உங்களை கைட் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், வெல்கம் டு த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி அண்ட் குட் லக்.